ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியல் எபிசோட தான் நம்ம வந்து வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி வந்து அவங்க கீதாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் எங்கள் அம்மாவோட உயிரை காப்பாற்றணும், அதுக்காக நீங்கள் வந்து தீபா மாதிரிக்கு வந்து நடிங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸையும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு கார்த்தி வந்து சொல்லவும், அப்போ கீதா சொல்கிறாங்க, என்ன சார் நீங்கள் இந்த மாதிரிலாம் எங்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய நிலைமை எனக்கு புரியுது, ஆனால் வந்து நான் அதுக்காக வந்து உங்கள் மனைவியெல்லாம் நான் நடிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை எங்கள் அம்மா வந்து ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கிறாங்க, இல்லைன்னா உங்களை நான் இந்த மாதிரிக்கு நான் கேட்க மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் அவங்களால வந்து டாக்டர் வந்து மெடிசனால் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்தால் மட்டும்தான் எங்கள் அம்மாவோட உயிரை காப்பாற்ற முடியும், நீங்கள் எனக்காக வந்து உதவி செய்ய வேண்டாம், ஆனால் ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காகவே தயவுசெய்து வந்து நடிங்க அப்படிங்கும்போது அப்போ கீதா சொல்லியிருந்தாங்க, நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் சரி தான், என்னால் அப்படிலாம் நடிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இதனால கார்த்தி ரொம்பவே சோகமாக அவங்க வெளியே வராங்க. வந்ததுமே ரிசப்ஷனில் வந்து கேட்குறாங்க, இது வரைக்கும் பில்லு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, இல்லை சார் நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணும்போது தான் நாங்கள் பில்லு போடுவோம் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வந்து வெளியே போகிறேன், அதனால் என்னால் வரதுக்கு வந்து லேட் ஆயிரும், நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து ரூபாயை கட்டிடுது அப்படிங்கவும், அப்போ ரிசப்ஷனில் வந்து ரூபாயை சொல்கிறாங்க. அந்த பணத்தை வந்து கார்த்தி வந்து கட்டிடுறாங்க. கட்டினது மட்டும் இல்லாமல் இந்த ரூபாயை வந்து நீங்கள் தீபாட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சார் நாங்கள் அப்படிலாம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நான் வெளியே போகிறேன், வரதுக்கு எப்போ வருவேன்னு எனக்கு தெரியாது, அதனால நீங்கள் வந்து அவங்கள அனுப்பும் போது இந்த பணத்தை மட்டும் அவங்க கையில் கொடுத்துருங்க, அவங்கக்கிட்ட வந்து ரூபாயே இல்லாமல் இருந்துட்டு இருக்கிறாங்க, அதனால் இந்த ரூபாயை மட்டும் தயவு செஞ்சு எனக்காக கொடுங்க அப்படின்னு கார்த்தி சொல்லவும், அப்போ வந்து ரிசப்ஷனில் சொல்கிறாங்க, சரி சார் நான் இந்த மாதிரிலாம் நான் பண்ணக்கூடாது, ஆனால் உங்களை பார்த்தாலும் வந்து கொஞ்சம் பாவமாக இருக்குது, அதனால இந்த ரூபாயை நான் அவங்ககிட்ட கொடுக்குறேன், நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்லவும் கார்த்தியும் அந்த பணத்தை கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு காரில் ஏறி போகிறாங்க. அப்போ இது வந்து ஐஸ்வர்யா ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. கார்த்தி இங்கேருந்து கிளம்பிட்டான், தீபாவை நம்ம பார்த்துட வேண்டியதுதான், தீபாவை வந்து உயிரோட விடக்கூடாது, அவள் உயிரோட இருந்தான்னா அவ்வளோதான், நம்ம கதையை முடிச்சிருவா, அதனால அவளை இப்போவுமே தீர்த்து கட்டிட வேண்டியது அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து நேரம் பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வராங்க. எங்கே அபிராமியை தான் காட்டுறாங்க. அபிராமி வந்து மூச்சு விடுறதுக்கு ரொம்பவே திணறிட்டு இருக்கிறாங்க. அப்போ டாக்டர் வந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு சொல்கிறாங்க, அவங்க மூச்சோட ரொம்பவே திணறிட்டு இருக்கிறாங்க, நாங்களும் எங்களால் முடிஞ்ச எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே கொடுத்துட்டோம், ஆனால் தீபான்னு தான் அவங்க தீபாவோட நினப்பாக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க, நான் தான் சொன்னோம்ல அந்த தீபா வந்து சீக்கிரமாக வர சொல்லுங்க அப்படின்னு, ஏன் என்ன ஆச்சுது அவங்க இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அவங்க வந்துட்டு இருக்காங்க, கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வந்தால் மட்டும்தான் அவங்கள காப்பாற்ற முடியுமே தவிர எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லுவோம். இது பார்த்ததுமே அருணாச்சலம் வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, கொஞ்ச நேரம் முன்னாடி கூட அத்தை நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க, ஆனால் அவங்க வந்து பூரணமாக குணமடையணும்னா தீபம் வந்தால் மட்டும்தான் முடியும், என்ன பண்ணதுக்குன்னே தெரியல அப்படிங்கும்போது இப்போ அருணாச்சலம் சொல்கிறாங்க, மீனாட்சி நீ தான் ஃபோன் பண்ணினேல கார்த்திகை, அப்போ என்ன சொன்ன அப்படிங்கும்போது, நான் கொஞ்ச நேரத்தில் நான் தீபாவோட வாரேன்னு சொன்னார், அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு மீனாட்சி சொல்லவும், நீ வந்து ஃபோன் பண்ண அப்படின்னு ஆனந்திட்ட சொல்கிறாங்க. அப்போ ஆனந்த் வந்து கார்த்திகை ஃபோன் பண்ணும்போது ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்போ ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படிங்கும்போது திரும்பவும் இன்னொரு பண்ணிப்பார் அப்படிங்கிறாங்க. இப்போ ஆனந்த் வந்து கார்த்திகை திரும்பவும் ஃபோன் வந்து பண்ணவும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னே வருது, என்னன்னு தெரியல, ஒருவேளை சார்ஜ் வரல கட்டாயிருக்கலாம் அப்படிங்கவும், என்ன நடக்குன்னே தெரியலையே, சீக்கிரமாக வந்து தீபம் வந்தால் மட்டும்தான் அவளை காப்பாற்ற முடியும் அப்படின்னு அருணாச்சலம் வந்து அவங்க பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்தோம்னா அங்கே ஐஸ்வர்யா தான் காட்டுறாங்க. ஐஸ்வர்யா வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் அவங்க ரிசப்ஷனில் கேட்குறாங்க, தீபான்னு ஒரு பொண்ணு வந்து அட்மிட் ஆகிருக்காள் அப்படிங்கும்போது, ஆமாம் தீபான்னு ஒரு பொண்ணு அட்மிட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறாங்க, எந்த ரூமில் இருக்காங்கன்னு சொல்லுங்கள் அப்படிங்கவும், சரி நீங்கள் யாருங்க அப்படிங்கிறாங்க, நான் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லவும், அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஐஸ்வர்யா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இன்னொரு நர்ஸ் அங்கே வராங்க. அவங்க ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த கத்தியெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதுலேருந்து ஐஸ்வர்யா வந்து இவங்களுக்கு தெரியாமல் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு தாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா போலீஸ்காரங்க வராங்க. போலீஸ்காரங்களை பார்த்ததுமே ஐஸ்வர்யா வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ போலீஸ்காரங்க வராங்க, என்னன்னு தெரியலையே, எப்போ இந்த தீபாவை நான் வந்து மேலேருந்து கீழே தள்ளி விட்டனோ அதில் இருந்து போலீஸ்காரங்களெலாம் பார்த்தாலே பயமாக இருக்குது, இப்போ எதுக்காக அவங்க வந்திருக்காங்கன்னு தெரியல, சரி நம்ம ஒளிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து ஒளிஞ்சு நின்றுட்டுருக்குறாங்க. அப்போ போலீஸ்காரங்க வந்து ரிசப்ஷனில் கேட்குறாங்க, நீங்கள் வந்து ஒரு 22 வயசில் ஒரு பொண்ணு வந்து ஏதாவது அடிபட்டு இவங்க அட்மிட் ஆகிருக்காங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் அட்மிட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, அவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கொஞ்சம் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, தீபாங்கிற பொண்ணு தான் வந்து அட்மிட் ஆகியிருக்காங்க, அவங்க கணவர் தான் வந்து எங்கள் அட்மிட் பண்ணதுக்காக கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, நம்ம தேடுற பொண்ணுக்கு கல்யாணமே ஆகலையே, இவங்களுக்கு கல்யாணம் வேறு ஆகிருக்குன்னு சொல்லுறாங்க, அப்போ வந்து அந்த பொண்ணு நம்ம தேடுற பொண்ணாக இருக்காதோ அப்படின்னு இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது. சரி மேடம், நானாலும் வந்து அந்த பொண்ணை பார்க்கலாமா அப்படிங்கும்போது, தாராளமாக நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. எந்த ரூமில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் இந்த ரூமை சொல்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா ஐஸ்வர்யா தான் காட்டுறாங்க. ஐஸ்வர்யா தீபாவை எப்படியா நம்ம
நம்ம தீர்த்து கட்டணும்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் வந்து அந்த ரூமுக்கு வராங்க. அப்போ வந்து கீதா வந்து பார்த்துருந்தாங்க இன்ஸ்பெக்டரை. ஐயோ, இன்ஸ்பெக்டர் நம்மளை தேடி தான் வந்திருக்கிறாரு, இப்போ இவர் கண்ணில் மட்டும் பட்டோம் அவ்வளோதான், கதை முடிஞ்சு போச்சு, இப்போ இவர் கண்ணில் படக்கூடாது, நம்ம எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா இன்ஸ்பெக்டர் வந்து ரூம் பக்கத்தில் வந்துருந்தாங்க. அப்போ கீதா வந்து அந்த கட்டில் கிளப்பி அவங்க ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. அதே ரூமுக்கு ஐஸ்வர்யாவும் வந்துருந்தாங்க. வந்து பார்க்குறாங்க, அங்கே தீபாவை காணலை. என்ன தீபாவை காணலை, இந்த ரூமில் தானே சொல்லிட்டு இருந்தாங்க, தீபாவை காணலைன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இன்ஸ்பெக்டரும் அந்த ரூமுக்குள்ளே வந்துருந்தாங்க. வந்ததுமே வந்து ஐஸ்வர்யா அதிர்ச்சியோடு நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க, நீங்கள் தான் தீபாவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. சொல்லுங்கள் மேடம், நீங்கள் தான் தீபாவா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்கவும் அப்போ ஐஸ்வர்யாவும் தலையை அசைக்கிறாங்க. சரி மேடம், நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. நம்ம தேடின பொண்ணு அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனில் சொல்கிறாங்க. மேடம், நாங்கள் தேடின பொண்ணு இவங்க கிடையாது, இவங்க வேற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்து இன்ஸ்பெக்டர் போயிருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, தீபா வந்து இந்த ரூமில் தானே இருந்துட்டு இருந்தா, எங்கே போயிட்டா, அவரை காணலையே, ஒருவேளை கார்த்தி போகும்போது கூடயே போயிருப்பாளோ, ஆனால் கார்த்தி போகும்போது தனியாக தானே போனார், தீபா போன மாதிரிக்கே தெரியலையே, இப்போ அவள் எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து திரும்பவும் ஹாஸ்பிட்டல் வந்து வெளியே வந்துருந்தாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா கீதாவை தான் காட்டுறாங்க. அப்போ கீதா நினைக்கிறாங்க, இப்போ வந்து இன்ஸ்பெக்டர் நம்மளை தேடி எல்லா பக்கமும் அலைஞ்சிட்டு இருக்கிறாரு, இப்போ நம்ம வெளியே போனோம்னா கண்டிப்பாக நம்மளை பிடிச்சிருவாரு, இப்போ என்ன பண்ணலாம், நம்மளுக்கு வேற வழியே இல்லை, நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னா கொஞ்ச நாளைக்கு நம்ம கார்த்தி கூட தான் இருந்தாகணும், வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீதா நினைக்கிறாங்க. அப்போ ரிசப்ஷனில் வராங்க. மேடம், இந்த வந்து என்னுடைய ஹஸ்பண்டு கார்த்தி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அவங்க ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க, சொல்ல போனாக்கி உங்களுக்கு பில்லெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க, உங்கள் கையில் ரூபா கொடுக்க சொல்லி எங்கிட்ட ரூபா கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு அவங்க சொல்லவும், அப்படியா, சரி அவருடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு தெரியும்ல, அது சொல்லுங்க அப்படிங்கும்போது, கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க. சரி மேடம், எனக்கு கொஞ்சம் ஃபோன் தாங்களா, அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணணும் அப்படிங்கும்போது அப்போ ரிசப்ஷனில் வந்து அந்த லேடி வந்து அந்த ஃபோனை கொடுக்குறாங்க. அப்போ கீதா வந்து அவங்க கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கார்த்தியும் யாருன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது, நான் தான் கீதா பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே கார்த்தி சொல்கிறாங்க, உங்களுக்கு ரூபாயில நான் செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன், உங்களுக்காக கையில் செலவுக்கும் ரூபா கொடுத்துட்டு வந்திருக்கிறேன், நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு கார்த்தி சொல்லும் போது அப்போ கீதா சொல்கிறாங்க, இல்லை சார், நான் உங்க கூட வர்றதுக்காக சம்மதிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன கீதா சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம், உங்கள் அம்மாவோட நிலைமையெல்லாம் நீங்கள் எடுத்து சொன்னீங்க, எனக்கு வந்து ரொம்பவே பாவமாக இருக்குது, உங்கள் அம்மாவோட உயிரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த முடிவு எடுத்துட்டு அப்படின்னு கீதா சொல்கிறாங்க. அதனால நீங்கள் இங்கே வாங்க, நான் உங்கள் கூட வாரேன் அப்படிங்கும்போது இதை கேட்டதுமே வந்து கார்த்தி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. மேடம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையை என்னால் நம்பவே முடியல அப்படிங்கும்போது, ஆமாம், உங்கள் அம்மாவோட நிலைமையில நீங்கள் சொன்னீங்களா, சரி என்னால் அவங்க உயிருக்கு வந்து ஆபத்து வந்துடக்கூடாது, என்னால் அவங்களால காப்பாற்ற முடியும்னா கண்டிப்பாக நான் வரதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் கிளம்பி வாங்க, நீங்கள் கொடுத்த அந்த ட்ரெஸ் எல்லாம் நான் போட்டுட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது கார்த்தியும் வந்து சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கீதா வந்து அவங்க தீபா மாதிரி அவங்க அந்த புடவையெல்லாம் உடுத்துட்டு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. அப்போ கார்த்திக் வந்துருந்தாங்க. வந்ததுமே பார்க்குறாங்க, அப்படியே அச்சஸில் தீபா மாதிரி இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே கார்த்தி ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. கீதா, நான் உங்களுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கிறேன், நான் உங்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ கீதா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, நான் இப்போ என் உயிரை காப்பாற்றணும்னா உங்களை தவிர வேறு வழியே இல்லை, நீங்கள் மட்டும்தான் என்னால் காப்பாற்ற முடியும், அதனால தான் நான் இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு வந்திருக்கிறேன், நீங்கள் என்னென்னா உங்கள் அம்மாவை காப்பாற்றுறதுக்காக நான் இந்த மாதிரிக்கு வந்திருக்கேன்னு சொல்லி நினச்சிக்கிட்டீங்க, சரி அதுவும் நல்லதுக்கு தான், ஆனால் என்னுடைய உயிரை காப்பாற்றணும்னா இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுல நினைக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, கீதா வாங்க, என் கூட வாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் எல்லாருமே உங்களை வந்து தீபான்னு தான் கூப்பிடுவாங்க, நீங்கள் வந்து தீபான்னு சொன்னதுமே நீங்கள் என்னன்னு சொல்லி கேட்கணும், எனக்கு கீதான்னு சொல்லி யாருமே கூப்பிட மாட்டாங்க, நீங்கள் வந்து தீபா சொல்லிட்டு எல்லாருமே நம்ப வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து கீதா சொல்கிறாங்க, அதெல்லாம் என்கிட்ட விடுங்க, நான் வந்து அதெல்லாம் அசால்ட்டாக நடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லப்போ கார்த்தி வந்து அவங்க தீபா அழைச்சிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அருணாச்சலத்தை தான் காட்டுறாங்க. அருணாச்சலம் சொல்கிறாங்க, ஆனந்த் திரும்பவும் கார்த்திக்கு நீ ஃபோன் பண்ணி பாரு அப்படிங்கும்போது சரிப்பான்னு சொல்லிக்கிட்டு ஆனந்த் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி ஃபோனை அட்டன் பண்ணியிருந்தாங்க. சொல்லணும் அப்படிங்கும்போது, என்ன கார்த்தி உன் ஃபோன் வந்து இதுக்கு முன்னாடி நான் பண்ணினேன், ஆனால் சுவிட்ச் ஆப்னு வந்தது அப்படிங்கவோ, ஆமாம் சார்ஜ் இல்லாமல் கட்டாயி போச்சு அப்படிங்கிறாங்க. அப்படியே என்னாச்சு, அம்மா ரொம்பவே வந்து மோசமான நிலைமையில் இருந்துட்டு இருக்கிறாங்க, தீபா வந்தால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும், நீ அப்போவே வாரேன்னு சொன்னில, என்னாச்சு அப்படிங்கும்போது, நான் ஒன்று 10 நிமிஷத்தில் நான் ஹாஸ்பிட்டலில் இருப்பேன், நான் தீபாவோட வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாங்க. இது கிட்டதுமே ஆனந்த்லேருந்து எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா அதை கிட்டட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஓஹோ, அந்த கார்த்தி தான் தீபா கிட்டான் போலுக்கு, அதனால தான் ஹாஸ்பிட்டல் அவள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுக்கு, அவள் மட்டும் வந்துட்டா இப்போ அவ்வளோதான், நம்மளை பார்த்துடக்கூடாது, நம்ம இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பணும் அப்படின்னு நேராக அருண்கிட்ட வராங்க. எனக்கு ஒரே தலைவலியாக இருக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கும்போது, ஏன் இவ்வளோ நேரம் நீ நல்லா தானே இருந்த அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, இவ்வளோ நேரம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருந்தேன், என்னால் தாங்க முடியல, நான் வீட்டுக்கு கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லவும் சரி நீ போ அப்படின்னு அருண் சொல்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா அங்கேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அவங்க போனதுக்கு
அதுக்கப்புறமா கார்த்தியும் தீபாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. தீபா பார்த்ததுமே மீனாட்சி வந்து, என்ன தீபா நல்லா இருக்கிறியா, உனக்கு என்னாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது, என்ன நீங்கள் என்ன வந்து தொட்டுக்கிட்டுலாம் இருக்கிறீங்க, தள்ளிப்போங்க அப்படின்னு சொல்லி தீபா சொல்கிறாங்க. இது கேட்டதுமே மீனாட்சி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன தீபா என்ன பார்த்தா இந்த மாதிரிக்கு பேசுகிற அப்படிங்கும்போது அப்போ வந்து கார்த்தி சொல்கிறாங்க, அண்ணி அவள் ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாளா, அதனால தான் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறா அப்படிங்கும்போது, சரி கார்த்தி நீ சொல்கிறது எனக்கு புரியுது அப்படிங்கிறாங்க. சரி நாங்கள் வந்து அம்மாவை பார்த்துட்டு வந்துடும்னு சொல்லிட்டு தீபாவை அழைச்சிட்டு நேராக பார்த்தோம்னா அபிராமி இருக்கிற அந்த ஐசியூ வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போனதுமே கார்த்தி வந்து அம்மா அம்மானு கூப்பிடுறாங்க. அம்மா பாருங்கம்மா தீபா வந்துட்டா பாருங்கம்மா அப்படிங்கப்போ அபிராமி வந்து கண் முழிச்சு பார்க்குறாங்க. அப்போ அங்கே தீபா இருக்கிறாங்க. தீபா பார்த்ததுமே அபிராமி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. டாக்டர் கேட்குறாங்க, இவங்க தான் தீபாவை அப்படிங்கும்போது கார்த்தி ஆமாம் அப்படிங்கிறாங்க. உங்களுக்காக தான் வந்து இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவங்களுடைய உயிரை காப்பாற்றணும்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும். நாங்கள் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், ஆனால் வந்து எங்களால் காப்பாற்ற முடியல, பாருங்களேன் உங்களை பார்த்ததுமே அவங்க நல்லா ஆயிட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எல்லாருமே தீபாவுக்கு வந்து நன்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து கீதா நினைக்கிறாங்க, அந்த தீபா ரொம்பவே நல்லவங்களா இருந்துட்டு இருப்பாங்க போலுக்கு, அதனால தான் குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே வந்து அவங்கள ரொம்ப பாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கவும் அப்போ வந்து கீதா வந்து அங்கே தனியாக வராங்க. அப்போ காத்து சொல்கிறாங்க, கீதா நான் உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறேன், உங்களால் மட்டும்தான் எங்கள் அம்மாவோட உயிரை காப்பாற்ற முடிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ கீதா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ காத்து சொல்கிறாங்க, நானும் கீதாவும் வந்து முன்னாடி போயிருந்தேன்னு சொல்லிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி வந்துருந்தாங்க. ஜானகியும் தர்மலிங்கமும் அவங்களுக்கும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க அபிராமி நல்லா ஆயிட்டாங்கன்னு சொல்லவும் தீபா வந்துட்டாளான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் தீபாவும் வந்தாச்சுது, அவங்க வந்து வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படிங்கும்போது சரி நான் என் பொண்ணை பார்க்கறதுக்காக நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியும் தர்மலிங்கமும் நேராக வந்து இங்கே கார்த்தியோட வீட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்தோம்னா வந்து அங்கே கீதா உட்காந்துருக்குறாங்க. தீபா வந்துட்டியாம்மா நல்லா இருக்கேம்மான்னு சொல்லி அவங்க கையை பிடிச்சி வந்து கேட்கும் போது ஜானகி உடனே வந்து கீதா வந்து கையை உதறி விடுதாங்க. நீங்கள் யார், நீங்கள் எதுக்காக என் கையை பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை உதறி விடுறாங்க. என்னது தீபா இந்த மாதிரிலாம் பேசிட மாட்டாளே, இவன் இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அப்போ தர்மலிங்கமும் பார்க்குறாங்க, என்ன தீபா அம்மா கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி ஓடி வராங்க. ஐயோ விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை அவளுக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறா, நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, தீபா நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் உடம்பு நல்லாயிரும், அதுக்காக தான் நாங்கள் வந்து பரிகாரம்லாம் பண்ணிட்டு செய்துட்டு வந்திருக்கிறோம், நீ ஒன்றும் கவலைப்படாதவன் அப்படின்னு ஜானகி சொல்லும் போது அப்போ வந்து கீதா வந்து இங்கிலீஷ்லேயே பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்ததுமே தர்மலிங்கமும் ஜானகியும் ஒன்று முறையாக முடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்னது தீபா இந்த மாதிரிலாம் இங்கிலீஷில் பேசிட்டு இருக்கிறா, அப்படிலாம் பேச மாட்டாளான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும் போது கார்த்தி வந்து எப்படியோ சமாளிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அபிராமி வராங்க. அபிராமி வீட்டுக்குள்ளே வரும்போது அப்போ கீதா சொல்கிறாங்க, வாங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிடுதாங்க. என்னது ஆன்ட்டியா, அப்படிலாம் தீபா வந்து சொல்ல மாட்டாளா, அவள் வந்து வாய் நிறைய அத்தனைலாம் சொல்லி கூப்பிடுவா அப்படின்னு அபிராமி சொல்லும் போது அப்போ வந்து கார்த்தி சொல்கிறாங்க, ஆமாம் அவங்க வந்து அடிப்பட்டதுலேருந்து இப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் அதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்காதீங்க வாங்கம்மா அப்படிங்கும்போது அபிராமி அது பெருசாக எடுத்துக்காமல் அவங்க வீட்டுக்குள்ளே வராங்க. இந்த மாதிரி தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்தது வந்து கீதா மேலே வந்து சந்தேகம் வருமா, கண்டிப்பாக வந்து இவங்களுடைய பேச்சு எல்லாமே வந்து தீபா மாதிரி இல்லாமல் அவங்க வந்து கீதா மாதிரிக்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதனால அந்த குடும்பத்தில் வந்து இவங்க மேலே வந்து ஏதாவது சந்தேகம் வருமா, கார்த்தி இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாரு. அடுத்து பார்த்தோம்னா தீபா எங்கே இருக்கிறாங்க, தீபா பற்றி எந்த விவரமும் இது வரைக்கும் தெரியாமல் இருக்குது. இந்த கதையை அடுத்து தான் என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறான்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.